மறை பரப்புவதில் மகிழ்வுற்றவர்கள் தூய பவுலைப் போல வேறு யாரும் இல்லை. மறை பரப்புவதில் மகிழ்வுற்றவர்கள் தூய பவுலைப் போல யாரும் இல்லை. மேற்காசியாவில் அவர் பாதம் பதியாத ஊரும் இல்லை. மறை பரப்புவதில் மகிழ்வுற்றவர்கள் தூய பவுலைப் போல யாரும் இல்லை. மேற்காசியாவில் அவர் பாதம் பதியாத ஊரும் இல்லை. முதலில் தூய பவுல் கிறிஸ்தவர்களை கொல்லத் துணிந்தார். கிறிஸ்தவர் உள்ளத்தை வென்றபின் அவர் கிறிஸ்துவுக்கே பணிந்தார். தூய பவுல் நன்கு கற்றறிந்த மேதை. அவர் முன்பு நடந்தது யூதர் கெட்டழிந்த பாதை. தூய பவுல் நன்கு கற்றறிந்த மேதை. அவர் முன்பு நடந்தது யூதர் கெட்டழிந்த பாதை. முதலில் முடியப்பருக்கு முடிய கட்டியவர்களுக்கே துணை நின்றார். பவுல் முதலில் முடியப்பருக்கு முடிய கட்டுவர்களுக்கே துணை நின்றார். அவர் கிறிஸ்தவர்களை கொன்றொழிப்பதற்கே சிரியாவிலுள்ள தமஸ்கஸ் நகருக்கும் சென்றார். தூய பவுல் தமஸ்கஸ் செல்லும் வழியிலே கிறிஸ்து அவருக்கு ஒளியாய் காட்சி தந்தார். தூய பவுல் தமஸ்கஸ் செல்லும் வழியில் கிறிஸ்து அவர்களுக்கு ஒளியாய் காட்சி தந்தார். அதன்பின் தான் அவர் கிறிஸ்துவின் வழிக்கே வந்தார். தூய பவுல் தமஸ்கஸ் செல்லும் வழியில் கிறிஸ்து அவருக்கு ஒளியாய் காட்சி தந்தார். அதன்பின் தான் அவர் கிறிஸ்துவின் வழிக்கே வந்தார். கிபி 65ஆம் ஆண்டு நீரோ மன்னர் தான் தூய பவுலையும் பேதுருவையும் கொன்றார். கிபி 65ஆம் ஆண்டு நீரோ மன்னர் தான் தூய பவுலையும் பேதுருவையும் கொன்றார். ஆனால் கிறிஸ்துவிற்காக உயிர் தந்த இவ்விருவரும் தான் ரோமையையும் வென்றார். கிபி 65ஆம் ஆண்டு நீரோ மன்னர் தான் தூய பவுலையும் பேதுருவையும் கொன்றார். ஆனால் கிறிஸ்துவுக்காக உயிர் தந்த இவ்விருவரும் தான் ரோமையையும் வென்றார். தூய பவுல் கிறிஸ்தவத்திற்காக வெறியோடு உழைத்தார். அவர் மற்ற இன மக்களையும் கிறிஸ்தவத்திற்கு பரிவோடு அழைத்தார். தூய பவுல் கிறிஸ்தவத்திற்காக வெறியோடு உழைத்தார். அவர் மற்ற இன மக்களையும் கிறிஸ்தவத்திற்கு பரிவோடு அழைத்தார். பவுல் கிறிஸ்தவத்திற்காக துறவு கோலம் பூண்டார். அவர் நீரோ மன்னரால் தான் மறைசாட்சியாக மாண்டார். நாமும் தூய பவுலிடம் படிப்போம் கிறிஸ்தவ பாடம். அவரே துன்ப வெள்ளத்தில் தத்தளிக்கும் கிறிஸ்தவர்களை கரை சேர்க்கும் ஓடம். நாமும் தூய பவுலிடம் படிப்போம் கிறிஸ்தவ பாடம். அவரே துன்ப வெள்ளத்தில் தத்தளிக்கும் கிறிஸ்தவர்களை கரை சேர்க்கும் ஓடம். கிறிஸ்தவம் தூய பவுலை மறு கிறிஸ்து என்று அழைக்கிறது. அவர் கிறிஸ்தவத்திற்காக உழைத்த உழைப்பை பார்த்து நம் மனமும் மலைக்கிறது. கிறிஸ்தவம் இன்று உலகில் உள்ள எல்லோரையும் அழைக்கிறது. அது எல்லோரையும் நல்லோராக்கத்தான் உழைக்கிறது. கிறிஸ்தவம் இன்று உலகில் உள்ள எல்லோரையும் அழைக்கிறது. அது எல்லோரையும் நல்லோராக்கத்தான் உழைக்கிறது. கிறிஸ்தவம் எப்போதும் அன்பு வழியில்தான் சொல்லும். இவ்வுலகை அன்பு வழி ஒன்றுதான் வெல்லும். கிறிஸ்தவம் எப்போதும் அன்பு வழியில்தான் செல்லும். இவ்வுலகை அன்பு வழி ஒன்றுதான் வெல்லும்.